ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிங் கவுண்டர். ஸோ ஜென்ரலாக ஒரு கவுண்டரோட டிசைனை நம்ம எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிங் கவுண்டரோட டிசைன் கிடச்சிரும். ஸோ அந்த சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணுவோம். ஸோ இந்த கனெக்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரிங் கவுண்டரோட டிசைனில் வந்துடும். அண்ட் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஆனால் கவுண்டரோட டிசைனில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2n இருந்துச்சு அப்படின்னா இதில் இந்த n நம்பரை தான் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளிப்ஃப்ளாப்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதனுடைய டிசைன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டி ஃப்ளிப்ஃப்ளாப் தான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம் இந்த கவுண்டரோட டிசைனுக்கு. ஸோ இங்கே 4 டி ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்து செகண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு நம்ம இன்புட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டை வந்து தேர்டு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு கேஸ்கேடிங் கனெக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ரிங் கவுண்டரோட கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபீட்பேக்கை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ கிளாக் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 ஃப்ளிப்ஃப்ளாப்புக்குமே வந்து நம்ம காமன் கிளாக் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்து சிங்க்ரனஸ் கவுண்டர் டைப்குள்ளே தான் வரும். அண்ட் அடிஷ்னலாக இந்த அசிங்க்ரனஸ் இன்புட்டான ப்ரீசெட் அண்ட் கிளியரையும் நம்ம இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு தான் வந்து நம்ம ப்ரீசெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் மிச்சம் இருக்க எல்லா ஃப்ளிப்ஃப்ளாப்பையும் வந்து நம்ம கிளியர் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக நம்ம இந்த கனெக்ஷன் இப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்க்கும்போது இன்னுமே ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் சைடில் ப்ரீசெட் அண்ட் கிளியர்னு இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி கிளாக்னு இன்னொரு இன்புட் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அது போக மீதி இருக்கிற Q0, Q1, Q2, Q3 வந்து நம்ம அவுட்புட் சைடில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரூத் டேபிளில் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீசெட் அண்ட் கிளியரோடைய கான்செப்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ரீசெட் வேலையை நம்ம 0ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம அவுட் 1ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கிளியர் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவுட்புட் வந்து இங்கே 0 ஆகிடும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ட்ரூத் டேபிளை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கண்டிஷனாக இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் வேல்யூ நம்ம இங்கே 0ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட இது ப்ரீசெட்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இங்கே வந்து 0ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த கிளியர் இன்புட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இப்போ 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த வேல்யூக்கு ஏற்ற அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீசெட் 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1ஆக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு Q0ஓட வேல்யூ இப்போ இங்கே 1ன்னு கிடச்சிரும். ஆனால் கிளியர் 0வாக இருக்கும்போது நமக்கு அவுட்புட் 0ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே Q1ஓட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0ன்ட்டு ஆகிடும். அண்ட் அதே மாதிரி Q2 அண்ட் Q3 ரெண்டுமே வந்து 0 ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே கிளாக்கை வந்து நம்ம கன்சிடரே பண்ண கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ரீசெட் அண்ட் கிளியர் வேல்யூ நம்ம 1ன்னு கொடுத்துடலாம். இப்போ இருந்து நம்ம கிளாக்கையும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீசெட் வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருச்சு. அண்ட் கிளாக்கையும் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற கிளாக் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் கனெக்ஷனில் தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து ஃபாலிங் எட்ஜை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக டவுன்வர்ட் ஆரோ மார்க் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாக் சைக்கிள் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அவுட்புட் எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டி ஃப்ளிப்ஃப்ளாப்போட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டில் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதே டேட்டா தான் நமக்கு அவுட்புட்லேயும் கிடைக்கும். இப்போது நம்ம கிளாக் பல்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே இன்புட் ஃபீட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம Q0ஓட வேல்யூவான 1 வந்து இங்கே Dக்கு வந்துரும்னு அர்த்தம். ஸோ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ டி ஃப்ளிப்ஃப்ளாப்போட ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டில் ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Q1 வேல்யூ 0ன்ட்டு இருக்குது. அது உங்களுக்கு D2ல் கிடைக்கும். ஸோ இந்த 0 ட்ரான்ஸ்மிட் ஆகி அகெயின் Q2ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிரும். அண்ட் தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Q2 வேல்யூ 0ன்னு இருக்குது. ஸோ D3 வேல்யூ இப்போ 0ன்னு ஆச்சு அப்படின்னா நமக்கு Q3ஓட வேல்யூ 0ன்னு கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம Q3 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா D0 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Q3ஓட வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு இருக்குது. ஸோ அதனால் D0 0 ஆச்சு அப்படின்னா நமக்கு Q0ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் என்ன இருக்குன்னு பாருங்கள். 0 1
0 0ன்னு கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நமக்கு இங்கே செகண்ட் கண்டிஷனில் கிடச்சிருக்கு. அண்ட் ப்ரீசெட் அண்ட் கிளியர் வேல்யூ நம்ம இங்கே 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீசெட் அண்ட் கிளியர் வேல்யூ உங்களுக்கு ரெண்டுமே 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நார்மல் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆப்ரேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து நமக்கு இப்போ இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம ப்ரீசெட் அண்ட் கிளியர் 1ன்னு தான் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே 1ஆக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நார்மல் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆப்ரேஷன் தான் நமக்கு இங்கே நடக்கும். அண்ட் நம்ம கிளாக் பல்ஸும் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த கிளாக் பல்ஸில் உங்களுக்கு இப்போ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ கிளாக் பல்ஸ் கொடுத்த உடனே Q0ல் கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நமக்கு இங்கே 0ன்னு தான் இருக்குது. ஸோ இந்த 0 இன்புட் வந்து இப்போ D1ஓட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிடும். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஆப்ரேஷன் படி இந்த இன்புட் வந்து நமக்கு அவுட்புட் எண்டில் கிடச்சிரும். அப்போ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூவாக இந்த 1 தான் இருக்குது. ஸோ 1 வந்து D2 கனெக்ட் ஆயிரும். இப்போ அகெயின் உங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு Q2ஓட வேல்யூ வந்து இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு Q2ஓட வேல்யூ ப்ரீவியஸில் 0 தான் இருந்திருக்கு. ஸோ இந்த 0 வந்து D3யோட இங்கே கனெக்ட் ஆயிரும். அப்போ நமக்கு Q3ஓட வேல்யூ இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜாக நம்ம Q3 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா D0ஓட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. ஸோ D0 0 ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம Q0ஓட வேல்யூ அகெயின் 0ன்னு ஆயிரும். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0 0 1 0ன்னு கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நம்மளோட தேர்ட் கண்டிஷனில் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து அதே மாதிரி அகெயின் ப்ரீசெட் அண்ட் கிளியர் நம்ம 1ன்னு தான் வச்சுருக்கோம். இப்போ கிளாக் பல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ Q0ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு இருக்குது. ஸோ இந்த 0 வந்து D1ஓட கனெக்ட் ஆகிடும். அப்போ நமக்கு Q1 அகெயின் இப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Qn வந்து நமக்கு D2க்கு போயிடும். ஸோ இங்கே 0ன்னு ஆகிடும். ஸோ இதனால் நம்மளோட Q2 அவுட்புட் அகெயின் 0ன்னு கிடைக்கும். இப்போ D3ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்கே D3க்கு 1ன்னு கிடச்சிரும். இதனால் Q3ஓட வேல்யூ நமக்கு அகெயின் 1ன்னு கிடச்சிடும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q3 நமக்கு 0ன்னு இருக்குது. ஸோ இந்த 0 வந்து D0ஓட கனெக்ட் ஆயிரும். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு Q0ஓட வேல்யூ அகெயின் 0வாக கிடச்சிரும். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0 0 0 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஃபோர்த் கேஸில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 கேஸஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம Q0ல் தான் 1ன்னு ப்ரீசெட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த 1 தான் ஒரு கிளாக் சைக்கிள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ செகண்டில் வந்து நமக்கு Q1ல் கிடச்சிருக்கு. அடுத்த கிளாக் பல்ஸில் Q2ல் கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா Q3ல் கிடச்சிருக்கு. திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாக் பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து Q0க்கு தான் அது போகும். அண்ட் அதே மாதிரி ஒரு கிளாக் பல்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆக இது வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை இங்கே ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரிங் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம ப்ரீசெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மிச்ச ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளியரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டிசைனில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பை வந்து ப்ரீசெட்டோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் மிச்ச ஃப்ளிப் ஃப்ளாப் எல்லாத்தையுமே வந்து கிளியரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம இந்த ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்க 1 தான் ஒரு கிளாக் சைக்கிள்லையுமே ஷிஃப்ட் ஆகி நமக்கு இந்த ரிங் ஸ்ட்ரக்சரை இங்கே ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம கிளாக் கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா காமனாக தான் நம்ம கொடுத்துருப்போம் எல்லா ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்லேயுமே. ஸோ அதனால் இது வந்து சிங்க்ரனஸ் டைப்குள்ளார வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரிங் கவுண்டரோட கான்செப்ட். இதில் இருக்க இந்த முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு காம்படேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நிறையா கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.